வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம அளவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த அளவை வச்சு எப்படி ஃபார்முலா போடலான்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அளவுகளோட பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் துணியில் எப்படி கட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம துணியில் கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி துணியை இப்படி ரெண்டாக மடிக்கணும். கரை பகுதி இங்கே இருக்குது. இது ரெண்டும் ஒன்று சேர்த்திக்கிட்டு இந்த இடத்துல ஃபோல்டு பகுதி வரும். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஃபோல்டு பகுதி வரும். இந்த இப்படி ரெண்டாக மடிச்சிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்படி தான் நம்ம மறுபடியும் அளவு எடுக்க போகிறோம். 0லேருந்து 1 அளவு எடுத்து நம்ம கட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட நோட்ஸில் நீங்கள் வச்சுருப்பீங்களே அந்த அளவு அப்படியே பார்த்து நீங்களும் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 36 சென்டிமீட்டர் எனக்கு வருது. நீங்கள் உங்களோட அளவை பார்த்து நீங்கள் உங்கள் துணியில் வரைஞ்சிக்கிறீங்களா? இப்போ நான் என்னோடய துணியில் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். மறுபடியும் உங்கள் பேட்டர்ன் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வச்சு பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக மறக்காமல் 4 சென்டிமீட்டர் தையலுக்கு கண்டிப்பாக நீங்கள் விட்டுருங்க. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேப்பர் பேட்டர்னில் நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி துணிலையும் கட் பண்ண போகிறோம். இந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியே லைன் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் 4 சென்டிமீட்டர் நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கிங்க்கு இங்கேயும் இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட வரக்கு இந்த இடத்துல மார்க்கிங்க்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மறந்து போய் அந்த பக்கம் கட் பண்ணிடாதீங்க. இந்த சைடு ஃபுல்லாக இந்த இடத்துலையும் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ளவுஸோட கையை கட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது ப்ளவுஸோட பின்பாகத்தை இந்த பக்கம் கட் பண்ணோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த இடத்துல ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம். இப்போது கையை நான் இந்த பகுதியில் வரைய போகிறேன். நீங்கள் உங்களோட இதில் அளவை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போது உங்களோட பேட்டர்ன் எடுத்து இதில் வச்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுக்கு இப்போ நம்ம உங்களோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் டேப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் கட் பண்ணணும், வரையணும். வரைஞ்சிட்ட அப்புறமா தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் கையில் என்னோடய அளவு எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட அளவு எடுத்து வரைஞ்சிருப்பீங்க. இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். பண்ணிட்டா இப்போ கை வெட்டியாச்சு. இது கையோட வெளிப்பக்கம் பின்பக்கம் வெட்டியாச்சு. இப்போ கையோட உள்பக்கம் எப்படி வெட்டுறோன்னா பிரிச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணிடுவோம். இப்போ தையல் மார்க்கிங் எங்கே போடணும்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். இந்த இடம் இங்கேயும் இந்த இடத்துல. இப்போ மிச்சம் இருக்க துணியில் நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்க்கலாம், ஃப்ரண்ட் ப்ளவுஸ் போடலான்னு பார்க்கலாம். இதுதான் மிச்சம் இருக்க துணி. இப்போ இதோட பேட்டர்ன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் நம்ம கட் பண்ண முடியாது. நல்லா இதை வந்து தள்ளி இந்த இடத்துலையும் நல்லா தள்ளி வச்சு நம்ம இதை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். அடுத்தது நம்ம கிராஸ் கட்டிங் பார்க்கலாம், எப்படி கட் பண்ணலான்னு. இப்போ கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பேட்டர்ன் போட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கரை பகுதியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பேட்டர்னை. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்த இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ இங்கே கரெக்டாக உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இந்த பேட்டர்னில் அப்படியே நம்ம சுற்றி ட்ராயிங் பண்ணிடலாம். நான் இப்போ பேட்டர்னை துணி மேலே ப்ளேஸ் பண்ணி அதை சுற்றி மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கெலாம் மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துலையும் தையல் கொடுவோம்ல அந்த இடத்துல மார்க் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் பேட்டர்ன் வெளியே எடுக்கிறேன். உங்களுக்கு இது வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இந்த மார்க்கிங் பிளேஸை நம்ம உள்ளுக்குள்ளவும் மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா வெளியில் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம், அதனால நம்ம உள்ளுக்குள்ளேயும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாமே லைனுக்கு வெளியே கட் பண்ணுங்கள்.
இதை நான் கிராஸ் கட்டிங் கட் பண்ண முன்பாக ப்ளவுஸ் இது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா அதில் போட்டு அப்படியே நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் போட்டு அளவு எடுத்து போட்டுருங்க. கிராஸ் கட்டிங்னால் பேட்டர்ன் போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மார்க்கிங் சொல்லித்தர பார்த்துக்கோங்க. இந்த 3 பிளேஸ் 1 2 3, இந்த இடத்துல 4, இந்த 4 இடத்துல நம்ம மார்க்கிங் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சாச்சு. 1 2 3, இந்த இடத்துல 4 இடத்துல மார்க்கிங் போட்டோம். இப்போது மிச்சம் இருக்க துணியில் முன்பாக பட்டி எப்படி வரையலான்னு பார்க்கலாம். உங்களோட பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அழகாக துணியில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்ச இடம் பாருங்கள். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இது முன்பாக பட்டி, மேல் பகுதி. இது மேல் பாகத்தோட பட்டி. இதோட மார்க்கிங் வந்து நம்ம இந்த சைடு எடுத்துக்கிறோம். இது வந்து பின்னாடி பக்கம் வந்துடும். இது முன் பக்கம். இதோட மார்க்கிங் நம்ம எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரண்ட் பாகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதை ஃப்ரண்ட்டில் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதான் மிச்சம் இருக்க துணி. இந்த துணியில் நம்ம உள்பாக பட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பட்டியோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் 4 சென்டிமீட்டர் வர பகுதியை வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நமக்கு உள்பாக பட்டிக்கு இவ்வளோ துணி இருந்தால் போதும். இதை வந்து நான் இந்த இதோட ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த துணியில், மிச்ச துணியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சிட்டேன். இந்த இடமும் தையலுக்குள்ளே போயிடும். இப்போ நான் வரைஞ்சதை காட்டுறேன். இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் உள்ளே வர பட்டி. இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சின்னதாக. இது மேல் பட்டி நம்ம கட் பண்ணுது. இது மேலே வந்து நம்ம இந்த உள் பட்டியை இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு இது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோல்டிங் பகுதி. இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது அது உள்ளே போயிடும். இதுதான் மிச்சம் இருக்க துணி. இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல நூல் பட்டி, கொக்கி பட்டி எடுப்போம். இந்த பக்கம் கழுத்து பட்டி எடுப்போம். மிச்சம் இருக்க துணியை தூக்கி போட்டுறாதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம தைக்கும் போது அதோட அளவு தெரியும். அப்போ தான் நம்ம அளவு எடுத்து தைப்போம். அது வரைக்கும் இது பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் எப்படி அளவுகளை வச்சு இந்த துணியை கட் பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லைனிங் துணி வாங்கி ஃபஸ்ட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் துணி வாங்கி கட் பண்ணி பாருங்கள்.
அடுத்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.